ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பட்டி பக்கம் உள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது ஒரே ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி 2 வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் 2 சிம்மு போட்டிருப்பீங்க. உங்களுடைய ஃபோனில் 2 சிம் இருக்கும். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் மெசஞ்சர் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு இது சும்மாவே இருக்கும். இல்லை வேறு ஃபோனில் போட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ ஒரே ஃபோன்லேயே 2 வாட்ஸ்அப் நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவை வந்துட்டு ஓஜி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இது நம்ம அம்மாப்பேட்டை பிளாக் தான், கடையெழுத்து அந்த வார்த்தை தான் வருது. இது வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே இதோட ஓஜி வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் போடுவேன். அதை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நார்மலான நமக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சர், இது நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுடைய செட்டிங்ஸ் போய் செட்டிங்ஸில் அதாவது இது செட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம பேக்கப் எடுப்போம்ல, சாட் செட்டிங்ஸ் போய் சாட் கன்வர்சேஷன் போய் அதில் பேக்கப் டு ஆல் கான்டாக்ட் கொடுங்க. ஓகே, அதாவது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசஞ்சரில் வந்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டு சாட் செட்டிங் போயிட்டு பேக்கப் கன்வர்சேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் பம்பிலி பிலாப்பி ஆகிட்டுனாக்க மறுபடியும் உங்கள் பழைய மெசேஜெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது பண்ணி முடிச்சுட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் அப்ளிகேஷன் மேனேஜர் போங்க. அப்ளிகேஷன் மேனேஜர் போயிட்டு அதில் வாட்ஸ்அப் மெசஞ்சர் இல்லை வாட்ஸ்அப் ப்ளஸ் யூஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸு அது எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. வாட்ஸ்அப் சாதாரண வாட்ஸ்அப்னா இருக்கும், வாட்ஸ்அப் ப்ளஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கிளியர் டேட்டா வந்துட்டு நீங்கள் கொடுங்க. ஓகே, கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு இந்த மெமரி கார்டெலாம் நீங்கள் நேவிகேட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதை நான் பண்ணுறதுக்கு நான் மை ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபைல் என்னது இஎக்ஸ் ஃபைல் மேனேஜர் இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு ஃபைல் மேனேஜர் மூலியமாகவும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இஎஃப் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிங்க. இல்லை ரூட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடம் எதுன்னு சொன்னாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் மெசஞ்சர் இன்ஸ்டால் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போகணும். சில பேருக்கு அது நீங்கள் ஃபோன் மெமரியில் வச்சுருந்தீங்கன்னாக்கா டிவைஸ் ஸ்டோரேஜ் போங்க. நீங்கள் வந்துட்டு அதை மெமரி கார்டில் வச்சுருந்தாக்கா எஸ்டி மெமரி கார்டுக்கு போங்க. நான் டிவைஸ் ஸ்டோரேஜில் வச்சுருக்கனால என்னுடைய வாட்ஸ்அப் வந்துட்டு நான் போகிறேன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரியா? இந்த வாட்ஸ்அப்புன்னு இருக்கிறத நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது செலக்ட் ஆகும். அதுக்கு பிறகு மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு சொல்லியிருக்கும். இந்த ரீநேமில் வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி கேபிட்டல் லெட்டரில் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே கேபிட்டலில் இருக்கணும். ஓஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே இங்கே உங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு இதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டியது தான். எக்ஸிட் ஆகிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் மெசஞ்சரையோ இல்லை வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸையோ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொடுத்தோம்ல இந்த ஓஜி வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு, அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் பண்ணுறப்போ வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷனில் வந்துட்டு அதாவது உங்களுடைய இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்களா ஒரு நம்பர், அதாவது பேக்கப் எடுத்தீங்க பாருங்கள், அந்த நம்பர் வந்துட்டு இந்த ஓஜி வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஓகே, புரியுதா? அந்த நம்பர் வந்துட்டு இந்த ஓஜி வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு நீங்கள் கனெக்டிவ் எப்பொழுதும் போல் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இது உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். சரியா? இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலான உங்கள் பழைய பேக்கப் ஹிஸ்ட்ரியோட இது வந்துட்டு வந்துடும். ஓகே, சரியா? அதுக்கு பிறகு வந்துட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டாவதாக உங்களுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நார்மலாக வாட்ஸ்அப் மெசஞ்சர் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாவதாக எது அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே உங்கள் சிம்மில் உங்கள் மொபைலில் உள்ள சிம்மாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு வெளியில் ஒரு புது நம்பராகவும் இருக்கலாம். அந்த நம்பர் அதில் டைப் பண்ணி வெரிஃபிகேஷன் கோடு வரும், அது என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரல, 5 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்து பட் உங்களுக்கு அந்த கோட் மாத்திரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒன்றும் அதை ஜெர்க்காக வேண்டியதில்லை. கீழே வந்துட்டு கால்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்காம ஜஸ்ட்டு அங்கே கால்மிக்கு மேலே ஒரு நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் வந்த நம்பரை மாத்திரம் நீங்கள் அது பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ 2 வாட்ஸ்அப் வந்துடும். இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது ஓஜி வாட்ஸ்அப், என்னுடைய ப்ரைமரி நம்பரு. இந்த நம்பர்லேருந்து மிஸ்டர் நல்ல தம்பிக்கு வந்துட்டு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். மிஸ்டர் நல்ல தம்பி ஒர்க்கிங்
ஓகே, இதில் வந்துட்டு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த மெசேஜ் வந்துட்டு நமக்கு இதில் சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கான 2 டிக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இதுக்கு இதே போல் நம்மளோட நார்மலான வாட்ஸ்அப்பில் இருந்தும் நான் அந்த மிஸ்டர் நல்ல தம்பிக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். மிஸ்டர் நல்ல தம்பி திஸ் செகண்ட். ஓகே, அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். இதுவும் 2 டிக் ஆகிட்டு இங்கேயும் வந்துட்டு அவர் ரிசீவ் பண்ணியிருப்பார், அங்கேயும் ரிசீவ் பண்ணியிருப்பார். ஆக 2 வாட்ஸ்அப் மெசேஞ்சருமே டிஃப்ரெண்ட்டான நம்பரில் தான் ஒர்க் ஆகுது. இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னாக்க இதில் போய் ப்ரூஃப் பண்ணுறது அக்கௌண்ட். ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் போனாக்க உங்களுக்கு இது ப்ரூவ் பண்ண வேண்டியது, என் மேலே நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு ஒரு குழப்பம் ஏற்படும். அதுக்காக வந்துட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ரொஃபைலு இது வாட்ஸ்அப் 2. ஓகே, இந்த இது வாட்ஸ்அப் 2. இப்போ நார்மலாக உள்ளது வந்துட்டு ஓஜி வாட்ஸ்அப் வந்துட்டு இது என்னுடைய பேரில் இருக்கும். ஓகே, ப்ரொஃபைல் மலங்குசா. ஓகே, ஸோ இது 2மே வந்துட்டு பக்கா ஒர்க் ஆகுது. இதில் ஏதாச்சும் டவுட்டு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இதுக்கும் கீழே கேட்கலாம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் 2 வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, பாய்.